ரூபாய் 200க்கு ரூபாய் 1000 அசத்தல் பென்ஷன் திட்டம். மத்திய அரசு சாதாரண மற்றும் ஏழை மக்களின் எதிர்காலம் கருதி பல்வேறு சேமிப்பு மற்றும் பென்ஷன் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த வகையில் 2019ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்ட பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டம் சிறப்பான பென்ஷன் திட்டமாக இருக்கிறது. யாரெல்லாம் சேரலாம் என்று பார்க்கும்போது இது மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படும் திட்டம். அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் எதிர்கால நிதி தேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள், தெருவோர வியாபாரிகள், சிறுகடைகள் நடத்துவோர், கட்டிட தொழிலாளர்கள், சுமை தூக்குபவர்கள், செங்கல் சூளை தொழிலாளர்கள், கைவண்டி ஆட்டோ தொழிலாளர்கள் போன்ற அமைப்பு சாரா தொழில்துறையில் இருப்போர் தம்பதியராக இந்த திட்டத்தில் சேரலாம். காரணம், மனம் முடிந்த தம்பதியர் மட்டுமே இந்த திட்டத்தில் சேர்வதற்கு தகுதி உடையவர்கள். திருமணத்திற்கு திட்டமிட்டு இருப்பவர்களும் சேர முடியும். வருமானம் மற்றும் வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் இத்திட்டத்தில் சேர விருப்பவரின் மாத வருமானம் அதிகபட்சம் 15,000 ரூபாய்க்கு இருக்க வேண்டும். வயது 18 முதல் 40க்குள் இருக்க வேண்டும். இத்திட்டத்தில் சேர்பவர் தேசிய பென்ஷன் திட்டம் எனப்படும் NPS திட்டத்தின் முதலீடு செய்யக்கூடாது. அத்துடன் தொழிலாளர்கள் மாநில கட்டுப்பாட்டு கழகம் எனப்படும் ESIC மற்றும் PF எனப்படும் தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி ஆகியவற்றில் பயன்பெறுபவராக இருக்கக்கூடாது. பென்ஷன் எவ்வளவு என்று பார்க்கும்போது இத்திட்டத்தில் இணையும் தம்பதிகளுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வரை பென்ஷன் கிடைக்கும். உதாரணமாக 29 வயதில் இத்திட்டத்தில் இணைந்தால் கணவன் மனைவி பங்களிப்பாக தலா ரூபாய் 1000 வீதம் மாதம் 200 ரூபாய் தங்களுடைய சேமிப்பு கணக்கில் செலுத்துபவர். இந்த வகையில் ஆண்டுக்கு 2,400 ரூபாய் சேமிப்பு கணக்கில் செலுத்துவர். இதற்கு இணையான தொகையை மத்திய அரசு அவர்கள் கணக்கில் செலுத்தும். இதன்படி 60 வயது வரை செலுத்த வேண்டும். 60 வயதானதும் தம்பதிக்கு குறைந்தபட்சமாக ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வரை பென்ஷன் கிடைக்கும். அல்லது தனிநபர் பென்ஷனாக கணவன் மனைவிக்கு தனித்தனியாக தலா 36,000 ரூபாய் வரை கிடைக்கும். சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது இத்திட்டத்தில் சேர்பவருக்கு குறைந்தபட்ச பென்ஷன் என்பது உறுதியளிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். சந்தாதாரர் 60 வயதை கடக்கும் போது மாதந்தோறும் 3,000 ரூபாய் வீதம் குறைந்தபட்ச பென்ஷன் பெற தகுதியுடையவர்கள் அவர். பதிவு செய்வது எப்படி என்று பார்க்கும்போது இத்திட்டத்தின் இணைய விரும்புவோருக்கு ஏதாவது ஒரு வங்கியில் சேமிப்பு கணக்கும் ஆதார் எண்ணும் இருக்க வேண்டும். தகுதியுடையவர்கள் அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு சென்று தங்களுடைய ஆதார், சேமிப்பு கணக்கு, ஐந்தன் வங்கி கணக்கு ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். இப்படி இணையும் போது சேமிப்பு கணக்கில் இருந்து குறிப்பிடப்படும் முதலீட்டு தொகை மாதந்தோறும் தானாகவே இத்திட்டத்துக்காக எடுத்துக்கப்படும். இதற்கென உள்ள செயலியை செல்போனில் பதிவிறக்கம் செய்து ஆதார் எண், ஐந்தன் அல்லது வங்கி சேமிப்பு கணக்குகளில் விவரங்களை பதிவு செய்து சுயமாகவே பதிவு செய்து கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது. அல்லது சேவை மையங்கள் வழியாக இத்திட்டத்தில் இணையலாம். முதல் மாதத்துக்கான தொகை மட்டும் ரொக்கமாக செலுத்தப்பட வேண்டும். இதற்கான ஒப்புகை மற்றும் பங்களிப்பு சீட்டு சந்தாதாரர்களுக்கு வழங்கப்படும். LICயின் அனைத்து அலுவலகங்களிலும் இத்திட்டத்தில் வசதிகளை பெற முடியும்.